இந்தியாவின் காஷ்மீர், ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாநில நகரங்களை குறிவைத்து ஃபேட்டா-1 மற்றும் ஃபேட்டா-2 ஆகிய ஏவுகணைகளை பாகிஸ்தான் ராணுவம் வீசியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைகிறார் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் கணேசன் அவர்கள். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது பாகிஸ்தான் இந்த ஃபேட்டா ஏவுகணைகளை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வீசி வருது. இதற்கான பதில் தாக்குதலா இந்தியா என்ன மாதிரியான ஒரு தாக்குதலை கொடுக்கவிருக்கும்? இது தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன சார்? வணக்கம் தாரணி. பாத்தீங்கன்னா தாரணி, 8ஆம் தேதி மே 8, மே 9 இந்த 2 தினங்களும் ஒரே டைம் ஆல்மோஸ்ட் நான் நைட் 8 மணிக்கு 8ஆம் தேதி நேற்று நம்மளுடைய வெளியுறவுத்துறையில இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன கொடுத்தது 8ஆம் தேதி நைட்டு அவங்க ஒரு 300லிருந்து 400 ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதில் பெரும்பாலானவை சாதாரண ட்ரோன்ஸ். அதில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸே கிடையாது. அதாவது இந்த காமகாஜி டைப் லைட்ரிங் முனிஷனே அது கிடையாது. ஒரு சில இதில் கொஞ்சோண்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருந்தது. இது அவங்க இந்த 300-400 ஏவுகணைகள் அனுப்புனதுக்கு காரணம் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி இருக்குது, எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் செட்டப் எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது அனைத்து ராணுவமும் செய்கிறது அப்படிங்கிறத கிளியராக நம்ம வெளியுறவுத்துறையிலேருந்து மீடியா ப்ரீஃபிங்கில் சொன்னாங்க. இப்போ இந்த அவங்களுடைய அந்த 300-400 மிசைல்ஸ் இந்த ட்ரோன்ஸ் நம்ம எல்லாத்தையும் மிட் ஏரில் இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிடல. பெரும்பாலானவை அழிக்கப்பட்டவை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் கிடையாது. நம்மளுடைய கிரவுண்ட் பேஸ்ட் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க, L-70, Zu-23, சில்கா அப்படிங்கிற மாதிரி. அதையும் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி தான் நம்ம 8ஆம் தேதி நம்ம பண்ணதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுத்தது.